எல்லாரும் கண்களை மூடி காத்திருக்கோம். நொறுங்குண்ட இதயம் தேத்திடுவார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகின்றார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். நம் கண்ணீர் துடைக்கின்றார், நம் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார்.
தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். அன்பின் தேவனுடைய கரம் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நீர் பேச வேண்டுமாய் செபிக்க. சகல தடைகள் உடையட்டும். கர்த்தருடைய யுத்தம் பண்ணுகிற சேனை புறப்பட்டு வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல தடைகள் உடையட்டும், சகல தடைகள் உடையட்டும். ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஜாயின் பண்ண முடியாமல் தடையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வர வேண்டுமாய் செபிக்க. எல்லா தடைகளை உடைங்க. சிந்தனையில இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதபடிக்கு செயல்படுத்துகிற சகல தடைகள் உடையடும், உடையடும், உடையடும். அதுனி அந்தரோ சந்தர புட கட கதல கட கதல பட கதலமா. சிந்தையை அலங்கழிக்க பண்ணுகிற சகல கிரியைகள், சகல பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த வேளையில எரியிடும். வல்லமை கடந்து வரட்டும். யுத்த அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நிரப்பும். திமிலி அந்தரோ சந்த ரபுட கட கதட கட கதலமா. கழுவும் 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 ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த சமத்தரை போல, பலவான்களை போல, பராக்கிரமசாலிகளை போல எழும்பி யுத்தம் பண்ணத்தக்கதாக உங்களுடைய மனம் எரிகிறதா இருக்கட்டும். வெதி கபலி அந்தரபுலபுரபு நீபிலி அந்தரா சந்த ரபுட கட கதன கட கதலமா. பிரேயர் பண்ணக்கூடிய கிருபைகள், ஜப அபிஷேகம் இதோ கட்டவிழ்க்கப்பட வேண்டுமாய் செபிக்கிற எல்லா தடைகள் உடையடும். நேரத்தை வீணடிக்கிற கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிற சோர்வின் கட்டுகள், பலவீன வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எரியிடும். வசனத்தை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு செயல்படுகிற சகல அசட்டைகள், சிந்தனையை ஆளுகை செய்கிற பொல்லாத இருளின் வல்லமைகள் எரிவாதாக, எரிவாதாக. யுத்தத்தை பயன்படுத்தக்கூடிய முறைமைகளை கற்றுத்தார். நீக்க பௌலியம் துரு சங்கரபடபடகடகதலவா. சத்துருவானவனை சிதறடிக்கக்கூடிய கிருபைகளை கட்டளையிடுவீராக. சத்துருவின் திட்டங்களை முன்னதாகவே அறியத்தக்கதான தீர்க்க தரிசனம் என்னும் ஒளி எங்கள் கைகளில் கொடுக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிற விசுவாசிகள் அநேக பேருடைய கைகளில் அந்த தீவட்டியை அவர்கள் ஏந்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிற. சகல தடைகள் உடையட்டும், சகல தடைகள் உடையட்டும். வியாதியின் கட்டுகள் உடையட்டும். ஆந்தரா சந்தரபடகடகதலவா. எண்ணத்திரையின் ஆவிகள் எரியட்டும். இஷ்டாரின் வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. Thanks for joining. கர்த்தர் நேத்தும் நம்மோடு கூட அபரிவிதமா பேசினார்னு விசுவாசிக்கிறேன். எனக்கும் கூட நேற்று பேசின அந்த தீர்க்க தரிசன தீவெட்டியை பற்றி கர்த்தர் பேசின அந்த காரியம் மிகவும் பயனுள்ளதா எனக்கு இருந்துச்சு. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு புதிய சபையை குறித்து பார்க்க போறோம். இதான் கடைசி சபை, பர்ஃபெக்ட் சர்ச். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் இந்த சபைக்கு நெகட்டிவா எந்த பிலதெல்பியா சபைக்கு சொன்ன மாதிரியே நெகட்டிவா எந்த ஒரு காரியத்தையும், உனக்கு ஒரு குறை உண்டு, உன்னிடத்துல உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆனா இந்த சபைய வரும் தீமைக்கு அவர் எச்சரிக்கிறார். என்னோட கூட வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சிமிர்னா அப்படின்ற ஒரு சபையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 9வது வசனத்துல அது வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், அல்லேலூயா, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஜீவன் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அல்லேலூயா. பாடுகள் வரும்னு சொல்றாரு சபையை பார்த்து. நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். என்ன நடக்கும்? நிறைய பேரை காவல்ல போட போறான், காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாமா? நீங்க 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. பிசாசு அல்லது சாத்தான் உங்களை காவலில் போடி வைப்பான். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முற்றும் ஜெயம் கொள்ளுவது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம்ல. கர்த்தர் உங்களோடு கூட இந்த 2 நாட்கள், இந்த கடைசி சபை எப்படி ஜெயம் கொண்டது அப்படின்றத பேச போறாரு. எப்படி ஜெயம் கொள்ள முடியும்னா, நமக்கு வருகிற கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை நாம் சகிக்கும் போதுதான். அல்லேலூயா. ஆமென். என்னன்னா எப்படி முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்தின்படி இதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆமென். பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 30வது வருஷம், 29வது வருஷம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வருஷம். ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இது ஒரு ஸ்லாக்கியமா ஆதி திருச்சபையில் இருக்கிறவர்கள் பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நான் பாடுபடுறேன். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நான் உபத்திரவப்படுகிறது நல்லது, உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம் மண்டையில கர்த்தர் சில உபத்திரவங்களை அனுமதிக்கலைன்னா நாம் எப்பொழுதும் விழுந்து போயிருவோம். கர்த்தரை நம்ம தேடி இருக்க மாட்டோம். இந்த உபத்திரவமும் இந்த பாடுகளும் தான் நம்மை கர்த்தரிடத்தில் சேர்க்கிற ஒரு கருவியாக இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. உபத்திரவத்துல நம்ம பொறுமையா இருக்க வேண்டும் கத்து சொல்லுங்க. அல்லேலூயா. உபத்திரவத்துல உண்மையா இருக்க வேண்டும் கத்து சொல்லுங்க. கையில வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இந்த உபத்திரவம், இந்த பாடுகளை சத்ரு நம் வாழ்க்கையில, நம்ம வீட்டுல, நம்ம குடும்பத்துல, நம்ம சபைகளுக்கு விரோதமா அவன் கொண்டு வரும்போது, அது நம்மை தேவனோடு இன்னும் கிட்டே நெருங்க அன்பை ஊற்றுகிற ஒரு கருவியாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சோதனைகள் பாடுகள் வந்தாலும் கர்த்தருக்காக வைராகியமாய் நிற்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஒரு 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 கோல்டு, ஒரு சில்வர், இது உண்மையா இருக்கு அப்படின்றத கர்த்தர் நார்மலான மனுஷன் சோதித்து அறிகிறான்ல. அதே போல நம்முடைய விலையேற பெற்ற விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறார். அக்கினியினால சோதிக்கிறார். அல்லேலூயா. நாம் சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளுகிற போக்கையும் நமக்கு கொடுக்கிறாரு. அந்த உபத்திரவத்தின் பாதையில நம்ம நடக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற உபதேசத்தை நம்ம கொடுக்கிறாரு. ஆவியானவரே அந்த பாதையின் வழியாக நம்மை நடத்தி செல்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உபத்திரவம் வராதது நிமித்தம் நம்ம நிறைய இடத்துல பின்வாங்கி போயிருக்கோம். அல்லேலூயா. ஆனா என்னைக்கு நம்ம வாழ்க்கையில உபத்திரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாரோ, அங்கே நாம் இன்னும் சுத்திகரிக்கப்படுகிறோம், இன்னும் புடமிடப்படுகிறோம். வாத்துனா சந்தர் அபுல் அகதலமா. அல்லேலூயா. ஆமென். இந்த இன்னைக்கு பேச போகிற காரியங்களை நீங்க விட்டு கவனிங்க. கர்த்தர் உங்களோடு கூட வல்லமையா இடைப்பட போகிறார். அல்லேலூயா. வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயுல இருக்கிற வசனத்தை வாசிப்பேன். ஏன்னா அந்த இடத்துல அக்கினின்ற ஒரு வேர்டு வராது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம்
11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பத்தி யோவான் ஸ்தானம் சொல்லுகிறார். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியினால, அபிஷேகத்தினால பெந்தெகோஸ்தே நாள்ல சீஷர்களை நிரப்புகிறாரு. ஆனா இங்க அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு இன்னொரு ஞானஸ்தானத்தை பத்தி கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. வாட்டர் பேப்டிசம் ஒரு ஞானஸ்தானம் பார்த்தோம், வெரி குட். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி, அனாயிண்டிங் ஆஃப் தி ஸ்பிரிட், அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், அதையும் சீஷர்கள் பெந்தெகோஸ்தே நாள்ல பெற்றுக்கொள்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அக்கினியின் ஞானஸ்தானம்னு ஒரு ஞானஸ்தானத்தை கர்த்தர் காமிக்கிறாரு. அல்லேலூயா. அது என்ன ஞானஸ்தானத்தை குறிக்குது அப்படின்றத நம்ம பாருங்க. அல்லேலூயா. இங்கே ஒரு வசனம் வாசிக்கிறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 49-50 வசனம். மார்க் 9ஆம் அதிகாரம் 49வது வசனம் 50வது வசனம். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷரும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். அல்லேலூயா. அந்த அக்கினி ஒரு பலிய உப்பினால அப்படியே ஃபுல்லா அதை உப்பிடப்படும். ஓகேங்களா? அதை ஃபுல்லா அதை சால்ட் ஆக்குவாங்க இல்லையா? அது அப்பதான் அந்த பலியை எரிக்க முடியும். ஓகேங்களா? அதே போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா, ஆமென். ஒரு மனுஷனை கர்த்தர் சோதிக்கிறதற்கு அவர் அக்கினியை பயன்படுத்துகிறார். ஒரு சுத்த பொண்ணா நம்மளுடைய விசுவாசம் இருக்கு இல்லையா? விளையேற பெற்ற விசுவாசம். விசுவாசத்தை சோதிக்கத்தக்கதாக நம்மை உபத்திரவ பாதையில கர்த்தர் அனுமதிக்கிறார். சொல்லாமா? இப்ப இந்த உபத்திரத்தை கர்த்தர் தான் கொண்டு வராரா அப்படின்னு கேட்டா, இங்க ரொம்ப இந்த சபைக்கு சொல்லும் போது ரொம்ப கிளியரா இருக்கு. பிசாசு உங்களை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. பிசாசு தான் பண்றான். கர்த்தர் அதை அலோவ் பண்றார், அனுமதிக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக? in order to see the shape, not to see the image of God in you. அல்லேலூயா. அவருடைய சாயல் உன்னில் உருவாகும் வரைக்கும் ஆமென். அவர் புடமிடப்பட நாம் புடமிடப்பட அவர் அனுமதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசேப்பு குறித்து ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நான் நிறைய வசனங்கள் இன்னைக்கு காண்பிக்கிறேன் நினைக்கிறேன். சங்கீதம் 105ஆம் அதிகாரம், சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 105ஆம் சங்கீதம் 17வது வசனம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக, யோசேப்பு எல்லாருக்கும் முன்னாடி சிறைப்படுத்தப்பட்டு அவன் முன்னாக போறான் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடியே யோசேப்ப கர்த்தர் முன்னாடி அனுப்புறாரு பாருங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. உபத்திரவ பாதையில நம்ம கால்கள்ல விலங்கு இருக்கும்போது, நம்முடைய பிராணன் இடும்புல அடைக்கப்பட்டிருக்கும் போது, அல்லேலூயா, நாம் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் போது, கர்த்தர் நம் வாழ்க்கையில் உபத்திரவத்தை அனுமதித்து இருக்கின்ற போது அவருடைய வசனம் நம்மை புடமிடுகிறது, நம்மளை ஷேப் பண்ணுது, நம்மளை மோல்டு பண்ணுது. ஆமே. தங்கத்தை ஒரு ஃபேர்னஸ்ல போட்டு அதுக்கே ஒரு நிலைக்குள்ள அது போகும், ஒரு ஸ்டேட்டுக்குள்ள அது போகும் இல்லையா? அதை ஷேப் பண்றதுக்கு ஒரு நகையை செய்யறதோ ஒரு ரிங்கை செய்யறதுக்கோ அது வசதியாய் தன்னை வளைந்து கொடுக்கும். ஆமே. அக்னியில போடலைன்னா அது ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை வளைக்க ட்ரை பண்ணா உடஞ்சிரும். ஆனா அது அக்னியில போடும்போது அது ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது, வளைக்கும் தன்மை உடையதாய் அது மாறுது. கைகளை உயர்த்தி அளவுயா சொல்லாம, ஆமென். நான் புடமிட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
Hallelujah. In order to make a perfect church, God wants to give this. God wants to allow this persecution to the church. Hallelujah. சபையை சுத்திகரிக்கணுமா? இப்போ ஒரு அக்கினி இப்போ தங்கத்துல நிறைய இம்பியூரிட்டிஸ் சொல்லுவாங்க. டர்ட், இம்பியூரிட்டிஸ், தேவையில்லாத தாது பொருட்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அக்கினியில போடும்போது அதெல்லாம் போயிடும். சுத்த பொண்ணாய் விளங்கும்படி உன்னை கர்த்தர் சோதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? எந்த சோதனையா இருந்தாலும் அது என்னை உருமாற்றுகிறது. எந்த பாடுகளா இருந்தாலும் அது என்னை பாத்திரனாய் மாற்றுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. தேவனுக்கு உகந்தவதாய் அது மாற்று. அல்லேலூயா. தேவன் நம்மை தேற்றுகிற தேவன், தேவன் நம்மை சுமக்கிற தேவன். அப்பதான் நம்மளால அறிந்து கொள்ள முடியும் இன்னும் அதிகமா. தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறாருன்றது அப்பதான் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உபத்திரவ பாதையை நிறைய பேர் தெரிந்து கொள்ளல. அந்த பாடுகளை நிறைய பேர் தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை நிறைய பேரு அக்செப்ட் பண்ணல. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக ஒருவன் வைராக்கியமாய் நிற்பான் என்றால் இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்காது. வேதாவசம் சொல்லுது. இல்ல, என் ஆபீஸ்ல சரி, ஸ்கூல்ல, காலேஜ்ல, நான் போற இடங்கள்ல எனக்கு பர்சிக்யூஷன், உபத்திரவம் எதுவுமே வரல. என்ன எல்லாம் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா, ஐ டவுட் தட் யூ ஆர் அ கிறிஸ்டியன். ஐ டவுட் யூ ஆர் லிவிங் எ கிறிஸ்டியன் லைஃப். அல்லேலூயா. ஏன்னா இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் சொல்றாரு. யோவான் 15வது அதிகாரம், ஜான் சாப்டர் 15 verse number 18வது வசனம். 18, verse number 18. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறவன் உலகத்தால பகைக்கப்பட மாட்டான். அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. யாக்கோபு 4:4, 1 யோவான் 2:15. அல்லேலூயா. ஒருவன் உலகத்தோடு அன்பு கூறுவான், உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமே. உலகம் உங்களை பகைச்சா என்னையும் பகைச்சது அப்படின்றத அறிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் 19வது வருஷம், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். பயங்கரமா எல்லாரும் ரிசீவ் பண்ணி சிநேகிக்கிறாங்க அப்படின்னா நீங்க உலகத்தாரா வாழ்றீங்கன்னு அர்த்தம். பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்தை தரித்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். உலகம் ஸ்டார்ட் பண்ணும் முதல்ல பகைக்க. அல்லேலூயா. உலகத்தின் மூலமா பிசாசு டைரக்டா பர்சிக்யூட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்முடைய இன ஜனங்கள், சொந்த ஜனங்கள், சொந்த குடும்பத்தார் நம்மை ஜெபிக்க விட மாட்டான். அல்லேலூயா. ஒரு 3 hour 4 hour ஒரு வீட்டுல உட்காந்து நீங்க ஜெபிங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. அல்லேலூயா. ஜெபிக்காம இருந்தீங்கன்னா சத்ருக்கு யூ வில் நாட் பி எ த்ரெட் அட் ஆல். நீங்க ஒரு சத்ருவின் ராஜ்யத்துக்கு ஒரு அபாயமே கிடையாது. சத்ரு உங்களை ஏன் டச் பண்ண போறான்? நீ ஏன் ஆளுவான்னு கை போட்டு போயிட்டே இருப்பான். நீ உடையவனா இருந்தால் அவன் உன்னை தொடவே மாட்டான். இந்த சென்ஸ், நீ ஆல்ரெடி அவன் கையில தான் இருப்ப. நீ எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ, எப்போ சத்ரு உன்னால் பாதிக்கப்படுகிறானோ அப்பொழுது சத்ரு உனக்கு பாதிப்பை உண்டாக்க வேண்டும் என்று நினைப்பான். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? லாஜிக்கல் தானே? அல்லேலூயா. இல்ல, பெர்சிக்யூஷனே எனக்கு வரல, எங்க அப்பா அம்மா எல்லாம் சர்ச்சுக்கு தான் போயிட்டு வராங்க, 40 வருஷம் 50 வருஷமா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பெர்சிக்யூஷனே வந்தது இல்லையே, எங்க தாத்தா பாட்டிக்கு எல்லாம் பெர்சிக்யூஷனே வந்தது இல்லையே, என் சபையில எவ்வளவோ பேர் இருக்காங்க, யாருக்குமே பெர்சிக்யூஷன் வந்ததே இல்லையே. வேதவசனம் சொல்லுது, ஜெபித்தால், உபவாசம் பண்ணி ஜெபித்தால், உலகத்தாராய் இராமல் இருந்தா உலகம் உன்னை பகைக்கும். சில காரியங்கள் பாருங்க, ஜெபிக்கிறவன் இந்த ராங் மேரேஜ்ல போய் சாப்பிட மாட்டான்.
ஜெபிக்கிறவன் சித்தம் இல்லாத இடங்களுக்கு போக மாட்டான் பாருங்க. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்றாங்க, தேவனுடைய சித்தம் இல்லாத மேரேஜ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம அந்த கல்யாணத்துக்கு போய் உட்காந்து சாப்பிட முடியாது இல்லையா? தேவனுக்கு பிரியமில்லாத யூ யூ ஆர் அப்ரூவிங் தேர் ராங் டூயிங். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அப்படிதான், சரி போய் சாப்பிட்டு தானே வரும், சும்மா தலையை கட்டு சாப்பிட்டு வரும்னு ஒண்ணு நினைப்பீங்க. நாளைக்கு அதே தப்ப உங்க பிள்ளை பண்ணும். அல்லேலூயா. அன்னைக்கு நீங்க அவங்க கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டீங்களேன்னு பிள்ளை கேட்கும். என்ன பதில் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். If you're standing for the Lord, உலகம் உங்களை பகைக்கலாம் செய்யும். அல்லேலூயா. பகைக்கலைன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். ஆமென். வாசிக்கலாமா? நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கும். சொல்றாருல, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இயேசுவால தெரிந்து. உங்களை கண்டிப்பா பகைக்கும்ன்றது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். எஜமானையே பர்சிக்யூட் பண்ணா ஊழியக்காரர்களாகிய நம்மையும் எப்படி உலகம் பர்சிக்யூட் பண்ணாம இருக்கும்? எப்படி உபத்திரவப்படுத்தாம இருக்கும்? எப்படி பகைக்காம இருக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதாமே? இந்த உபத்திரவத்தின் பாதையில் ஒரு கிறிஸ்தவன் போகும்போது நான் சொல்றேன், அவன் புடமிடப்படுகிறான். அவனை உலகம் பகைக்கிறது. அவன் எல்லாராலும் பகைக்கப்படுகிறான். 24 வாசிச்சு பாருங்க. எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு சீசர்களை பார்த்து. நம்மை பார்த்தும் கூட அந்த வசனத்தை சொல்றாரு, எல்லாராலும் பகைக்கப்படுமே. ஒரு தீர்க்கதரிசிக்கு அவனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரேன்றது. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அக்கினி போட்ட உடனே தகப்பன பிள்ளைக்கு விரோதமாகவும், பிள்ளை அம்மாவுக்கு விரோதமாகவும், அம்மா மாமியாருக்கு, சரி பொண்ணு மாமியாருக்கு விரோதமாகவும், அம்மா பெண்ணுக்கு விரோதமாகவும் அது பிரிவினை உண்டு பண்ணவே வந்தேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. அக்கினி அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? பர்சிக்யூஷன் அர்த்தம். அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் அக்கினின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வாசிங்க, 2 பேதுரு தானே, 2 பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் சோதிக்கும்படிக்கு சோதனை அனுமதிக்கிறார்ல, அது நமக்குள்ள அக்கினி மாதிரி பற்றி, உங்களுக்குள்ள சபைகளுக்குள்ள அக்கினி மாதிரி பற்றி எரியுது. இது பர்சிக்யூஷன், அக்கினி ஞானஸ்தானம். அல்லேலூயா. பாடுகளின் ஞானஸ்தானம், உபத்திரவத்தின் ஞானஸ்தானம். இந்த 3வது ஞானஸ்தானத்தை யாரும் எடுக்க பேர் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் பேப்டிசமுக்கு பேர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்பிரிட் பேப்டிசமுக்கு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கதறுவாங்க, ஸ்பிரிட் பேப்டிசம் தாங்க தாங்க. ஆனா 3வது அக்கினி ஞானஸ்தானத்துக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க பேர் கொடுக்கலனாலும் கர்த்தர் இந்த சோதனை எதற்காக அனுமதிக்கிறார்னா, உங்களிடத்துல ஒரு சுத்த பொண்ணை உருவாக்க. அல்லேலூயா. உங்களை அவருடைய சாயலாய் உருவாக்க. வனைய ரபா சந்த ரபதர கலபா. உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை பகைப்பாங்க. உங்களை நேசிக்கிற தகப்பன் தாய் உங்களை எதிர்ப்பாங்க. உங்கள் நடுவை பற்றி இருக்கிற அக்கினி ஏதோ புதுமை என்று திகையாது. இது புதுசுன்னு கிடையாதுப்பா, பழசுதான் இது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். பாடு வரும்போது சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள்.
ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆமென். கிறிஸ்து உங்களில் மகிமைப்படுகிறார். கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களில் மகிமைப்படுகிறார். அவங்க உங்களை பார்த்து தூஷித்தா கவலைப்படாதீங்க. அவங்க உங்களை பார்த்து சபிச்சா கவலைப்படாதீங்க. அவர்களால தூஷிக்கப்படுறது ஆவியானவர், நம்மால மகிமைப்படுறது அதே ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறவர். அல்லேலூயா. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாய் ஆவது, பொல்லாங்கு செய்கிறவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. ஒருவன், அதாவது தப்பு பண்ணி பாடு அனுபவிப்பதில்லை. அவன் அதை குறிச்சு பேசல பேதுரு, அது சொல்றாரு. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அல்லேலூயா. ஒருத்தன் தப்பு பண்ணிடுவான், கொலை செஞ்சிருவான், திருடிடுவான், பொல்லாங்கு செய்வான், மத்த அந்நிய காரியங்களை போய் தலையிட்டு அடி வாங்கிட்டு வருவான் பாருங்க. அது பாடுகள் கிடையாது. நிமித்தம் எந்த உபத்திரவத்தை நாங்கள் சந்திக்கிறோம், என்ன பண்ண நீ? இல்ல, அந்த குடும்பத்தை பத்தி பேசினே அந்த குடும்பத்துக்காரன் வந்து அடிச்சிட்டான். நீ காசி பேசிட்டு அடி வாங்கிட்டு கிறிஸ்துவ நிமித்தம் இவங்க துன்பப்படுறான். தேவபக்தியாய் வாழ நினைக்கிற ஒவ்வொருவரும் துன்பப்படுவார்கள். வசனம் வேற. அல்லேலூயா. அவன் இல்லப்பா அப்படி சொல்றாரு. கிறிஸ்துவின் நிமித்தம். அல்லேலூயா. நீ பண்ண சேட்டை நிமித்தம் அல்ல. அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டான பாடுகளினால் நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தேவன் மகிமைப்படுகிறார். கேள்வி தொழிலாமே, என்னில் தேவன் மகிமைப்படும்படியாக என்னை உபத்திரவத்தின் பாதையில் நடத்தும் போது நான் சந்தோஷமாக இருப்பேன். அல்லேலூயா. அவன் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசனமான வார்த்தை. அவன் முந்தி நம்மிலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அதிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அல்லேலூயா. நீதிமானுக்கே இவ்வளவு சோதனை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. பக்தி இல்லாதவனுக்கும் பாவியும் தேவனுடைய நியாயத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? சத்துருவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்னவென்றால், அவன் கொடுக்கிற பாடுகள், அவன் கொடுக்கிற உபத்திரவம் அவனையே வெட்கத்துக்குள்ள கொடுக்கும். அல்லேலூயா. அவன் கொடுக்கிற பாடுகளை கொண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. ரொம்ப நாளா கர்த்தர் ஆவியானவர் சில காரியத்தை இதுக்குள்ள சத்தியம் இருக்குன்னு சொல்லுவாரு என்கிட்ட தனிப்பட்ட வகையில. ஆனா என்ன சத்தியம்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப நாள் உட்காந்து முழங்கால் குத்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்றீங்க, ஆனா என்ன சத்தியம்? இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. தாவீது கிட்ட சவுல் கோலியாத்தை கொல்லுகிறதற்கு ஒரு பட்டயத்தை கொடுக்குறாரு. அந்த பட்டயத்தை போட்டு கட்சியை கட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு நடக்கிறாரு. தலை சீராவெல்லாம் போட்டு தாவீது நடந்து பார்த்தா அது இன்னும் நடக்கவே முடியல. இடிக்குது, கால் தூக்குனா அங்க இடிக்குது, கை தூக்குனா இங்க இடிக்குது. தாவீது இதுக்கு அபியாசம் இல்லைன்னு அதை களைஞ்சு போட்டு, நான் என்னுடைய அட்டையர்லயே போறேன், என்னுடைய கவனு கூழாங்கல்லு தடி இதெல்லாம் எடுத்துட்டு போறான். அங்க கோலியாத்து நின்னு அவன் தூஷிக்கிறான். தேவனுடைய நாமத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேலின் ராஜாவையும் ராணுவலின் தலைவனாகிய தேவனாகிய கர்த்தரையும் அவன் என்ன பண்றான்? தூஷிக்கிறான். இவன் தூஷிக்கப்பட்டு இவன் சிறந்த மேனியே இவன் இதுவா இருக்கிறதுனால தடிய திணறதுக்கு நாயா நான் உன்னை வெட்டி போடுவேன்னு அவன் சொல்றான். தாவீது, கோலியாத்தே, உன் தலைய நான் வெட்டி காகங்களுக்கு போடுவேன், பட்சிகளுக்கு போடுவேன்றான். அல்லேலூயா. ஆனா கையில பட்டயமே இல்லை. யோசிச்சு பாத்தீங்களா? வெட்டி போடுவேன்னு இவ்வளவு விசுவாசம் பாரு நம்மளுக்கு. கையில கத்தியே இல்ல, எப்படி வெட்டுவ? தீர்க்க தரிசன வார்த்தை, விசுவாச வார்த்தை. அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? சவுளுடைய கத்தியே தூக்க முடியாத ஆளு
கோலியாத்துடைய எத்தனையோ கிலோ பெருசான கோலியாத்துடைய கத்திய இடுக கத்திகளை ஊத்தி அலலுயா சொல்லாமா. அலலுயா. எந்த பட்டயத்தை நமக்கு விரோதமாய் சத்துரு எடுத்துக்கொண்டு வருகிறானோ அதே பட்டயத்தை அவனுக்கு விரோதமாய் திருப்ப பண்ணுகிற தேவன் என்ன கையில வைத்து அலலுயா சொல்லாமா. அந்த உபத்திரவ பாதை தான் அது. இந்த உபத்திரவம் தான் அதே பட்டயத்தை ரிவர்ஸ் பண்றது. அல்லேலூயா. அவன் அவன் நம்மளை பர்சிக்யூட் பண்ணணும் பட்டயத்துன்னு வரான். கரெக்டா இல்லையா? அவன் அவன் பட்டயத்தை நம்ம அந்த சோதனையை சகிச்சு உண்மையா இருந்து தேவ பக்தியோட வாழ்ந்து அவன் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தது நிமித்தம் அவன் பட்டயத்தை அவனுக்கே ரிவர்ஸ் பண்ணிக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். உபத்திரவத்தையும் பாடுகளையும் சகிக்கிறதுல தாவீது நம்பர் 1. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா சவுலுடைய சவுல் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு தாவீதுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். ஆனா தாவீதுக்கு உதவியா ஒரு பட்டயம் இருந்துச்சு. ஒண்ணு சாமுவேல் 21வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. சர்ச்சில போய் அபிமெலேக்கு கிட்ட போய் ஏதாவது இருக்காப்பா சண்டை போடுறதுக்குன்னு கேக்குறான். அவனும் அவனுடைய மனிதர்களும். அப்போ ஒரு பட்டயம் இருக்கு, கோலியாத்துடைய பட்டயம் இருக்கு, வேணுமா? அதுதான் வேணும், புது. அல்லேலூயா. அவன் சத்துருடைய பட்டயத்தை நமக்கு தேவன் மகிமைப்படத்தக்கதாக அவனுக்கு விரோதமாகவே திருப்புகிற தேவன். கைகளை வைத்து அலலுயா சொல்லாம. அவனு நேத்து நம்ம பார்த்தோம்ல, அவன் பட்டயம் அவனுக்குள்ளேயே ஒன்றுடைய ஒன்று அல்லேலூயா குழப்பத்தை உண்டு பண்ணுங்க. நம்ம இந்த நேரத்துல 2 காரியம் செய்யணும். அல்லேலூயா. ஒரு காரியம் என்ன பண்றாங்க, இவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அவன் பட்டயம் அவனுக்கே ரிவர்ஸ் ஆகணும்னா you have to pray. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பயங்கரமான பெர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 21வது நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டார். யார் பயமுறுத்துறா? இந்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் பேதுருவும் யோவானையும் அழைத்து அவர்களை பெர்சிக்யூட் பண்ண, நீங்க இந்த வார்த்தையினால பேசாதீங்கன்னு 20வது வசனத்துல சொல்றாங்க. அவங்கள பயமுறுத்துறாங்க. 22வது அற்புதமாய் சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு உருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள யாவும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானே என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே. தேவனுக்கு விரோதமா கிறிஸ்துக்கு விரோதமா பட்டயத்தை தூக்குறான். யாரு? புறஜாதி. அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாதவன், புறஜாதியான மார்க்கத்தை உடையவன். அந்தபடி உம்முடைய கரம் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோது பொந்து பிலாத்து புறஜாதிகளோடு இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. அவங்களோட பயமுறுத்தலை நீங்க கவனிங்கப்பா. உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து பிணையாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். நடந்தது நபருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இதுல பாருங்க, அப்போஸ்தலர்கள் முழு தைரியத்தோடு, உம்முடைய ஊழியக்காரர்கள் முழு தைரியத்தோடு
வசனத்தை சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும் ஜெபம் பண்ணாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் நிரப்பி ஜெபம் பண்ண எல்லாரையும் சுவிசேஷம் சொல்ல வச்சிட்டார். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் மாறும். ஆமென். பாடுகள்ல இருக்கும்போது வராத கண்ணீர் எப்படி வராம இருக்குன்னு பாக்குறேன். அல்லேலூயா. கண்ணீரே வரலன்னு சொல்றியா? ஆமென். பாடுகள் ஊடாய் நீ போகும்போது கண்ணீர் அப்படி வரும். அல்லேலூயா. அது நல்லது. ஆமென். கண்களில் வடிகிற கண்ணீர் இருதயத்தை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஆமென். அவன் ஜெபம் பண்ணது நிமித்தம் அந்த பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்துல வளர்றாங்க, தைரியத்துல வளர்றாங்க. அல்ல நடந்தது என்ன? விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். தங்களுக்குள்ள எல்லாத்தையும் சகலமா இது பண்றாங்க. அந்த இடத்துல மறுபடியும் பர்சிக்யூஷன் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் எதற்கும் அவர்கள் கவலைப்படவில்லை. 5 அப்பொழுது அவர்கள் அவனுடைய ஆலோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, அப்போஸ்தலர் அடிக்கிறாங்க, அடித்து கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைந்ததற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால். 41 அப்போஸ்தலர் 5:41. இந்த இயேசுவின் நாமத்துக்காக இவங்க அவமானப்பட்டதுக்கு இவங்க பாத்திரவானா இருக்காங்கல்ல, சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், அல்லேலூயா. ஆமென். உண்மையான கிறிஸ்தவன் கர்த்தருக்காக பாடுகள் அனுபவிச்சா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். இயேசுக்காக நம்ம பாடுகளை அனுபவிச்சிட்டோம்டா. ஆமென். அல்லேலூயா. தினந்தோறும் தேவாலயத்துக்கு வீடுகளில் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பேச இப்பதானே சுட்டி அமிச்சாங்க. இயேசு நாமத்துல பிரசங்கம் பண்ணாதடான்னு அடிச்சு அமிச்சா இவன் என்ன பண்றான்? போய் இயேசு நாமத்தை தைரியமா பிரசங்கிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணுவதில் நம்ம இடத்துல கர்த்தர் அந்த ப்ராசிக்யூஷன் டைம்ல நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஜெபம். அதான் பட்டயத்தை திருப்பம். ரபா ஷாத்தா லபா கதா லபா. அல்லேலூயா. 7ஆம் நம்ம அப்போஸ்தலர்லாம் வாசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரத்திலே பர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்பதான் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றியிருப்பாரு. 3ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் நடந்து நிறைய ஜனங்க வராங்கன்றத பார்த்த உடனே நம்ம ஆட்களுக்கு இருக்கிற சர்ச்சுக்கு ஜப ஆலயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறுக்காதுன்னா ஜனங்கள்லாம் ஏற்று பின்னாடி போறாங்க, ஜனங்கள்லாம் கிறிஸ்தவர்களா மாறுறாங்க. இன்னைக்கு கணக்கு எடுத்து பார்ப்போம். நம்ம மதத்துல இருக்கிறவங்க எத்தனை பேரு, அவங்க மதத்துல இருக்கவங்க. இது மதம் கிடையாதுப்பா, இது தேவன் கொடுத்த வழி. இயேசு நாமம் என்பது தேவனுடைய நாமம். அல்லேலூயா. ஆமென். அதை அவன் பார்க்க மாட்டான். அவன் கற்று சொல்றாரு, அவன் பர்சிக்யூட் பண்றது எதனால? பொறாமையினால. அவன் நம்ம பின்னாடி ஜனம் வர மாட்டேங்குது, ஏசு பின்னாடி போதே, ஊழியக்காரன் பின்னாடி போதே. அல்லேலூயா. அவன் 7ஆம் அதிகாரத்துல சவுல் என்கிற ஒருவன் அந்த ஒரு ஒரு கல்லெறிதலை பிளான் பண்றான். சவுல் பவுலா மாறினார்ல, அவர் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றான். அல்லேலூயா. அவனை ஒவ்வொரு கல்லும் அவன் மேல விழுந்து விழுந்து அவன் அடிபட்டு குத்து வீரம் குலவீரமா மாறி அவன் டார்ச்சர் அனுபவித்து அவன் முழங்கால் படிட்டு, தேவனே நாவி எடுத்துக்கொள்வோம், இயேசு கிறிஸ்துவே நாவி எடுத்துக்கொள்வோம் ஜெபம் பண்றான். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து நின்று அவனை வரவேற்கிறார் பரலோகத்திற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். He is the first martyr. ரத்த சாட்சியா மரிக்கிற ஒரு முதல் முதல் நபர் ஸ்தேவான். அல்லேலூயா. ஆமென். அதனாலே ஸ்தேவான்ற பேர் இருக்க மாட்டான். ஆமென். ஸ்தேவான். அல்லேலூயா. அவன் மரித்த உடனே அவன் சிந்தப்பட்ட ரத்தம் புளியஞ்சு. அல்லேலூயா. அவன் பிசாசு நினைச்சான் அவ்வளவுதான், பேசுற ஆளை அடிச்சிட்டோம் கொன்னுட்டோம் நினைச்சான். அந்த கொலைக்கு காரணமாய் இருந்தவனையே கர்த்தர் திருப்பினார். 1ஆம் அதிகாரத்து கைகளை தலையில சொல்லாமா? பிசாசே, நீ எந்த பட்டயத்தை கொண்டு கிறிஸ்தவர்களை வெட்ட முயற்சி செய்கிறாயோ அதே பட்டயத்தை கொண்டு கர்த்தர் உன் தலைகளை வெட்டி போடுவார். கோலியாத்தின் தலை அவன் கையில இருந்த கத்தினாலேயே வெட்டப்பட்டது என்பதை மறந்து விடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருவனை அடிக்கணும்னு நினைக்கிறியா? நீ அனுபவிக்கிற பாடுகள், நீ உண்மையாய் அதில் நிற்கும் போது, தேவபக்தியாய் நீ நடக்கும் போது,
எத்தனை சோதனை வரும்போது கர்த்தருக்காக வைராகியமாய் நீ நிற்கும் போது, தைரியமாய் அவருடைய நாமத்தை நீ சொல்லும் போது, அவன் வெட்கப்பட்டு போகிறான். அவன் தலைகளை நீ நசுக்கி போடுகிறான். அல்லேலூயா. உனக்கு எதிராய் இருந்தவர்கள் பக்கம் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? குடும்பத்துல சண்டை வருதா? கிறிஸ்துவின் நிமித்தம் கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படு. அல்லேலூயா. சண்டை வருதே, அப்ப நம்ம சர்ச்சுக்கு போறதை நிறுத்திடலாம், பைபிள் வாசிக்கிறதை நிறுத்திடலான்னு பண்ணாத. இயேசு துக்கப்படுவார், அதனால் தேவன் மகிமைப்பட மாட்டார். ஆமென். இன்னும் அதிகமா அந்த இடத்துல பெர்சிகியூஷன் வந்தோன்னா சபை கூடி ஒருமனப்பட்டு இன்னும் அதிகமா ஜெபிக்குது. அல்லேலூயா. அபிஷேகத்தினால நிரம்புது. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? பேதுருவை காவல்ல வைக்கும் போது பேதுரு அவ்வளவுதான் அவுட்டுன்னு நினைச்சாங்க. ஆனா சபை ஒருமனப்பட்டு நைட் பிரேயர் பண்ணுது. அல்லேலூயா. எப்பவுமே நைட் பிரேயர் பண்ணிருப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு ரொம்ப ஊக்கமா பண்றாங்க. ஆமென் சொல்லாமா? பேதுருவாக அங்க போய் சிறைச்சாலைல தூக்கிட்டாரு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைல இருக்காங்க. 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல. அவர்களே அவங்க கால்கள் தொழுவ மரத்துல மாட்டிட்டு இருக்கு. ஆமென். அவங்கள பர்சிக்யூட் பண்ணி அடிச்சு ரத்தம் ஊத்துது. ஆமென். ஆனா அவங்க துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. கையில வேர்த்தி அழுகையா சொல்லாமா? இந்த நாட்கள்ல நம்ம பர்சிக்யூட் பண்ணுகிற நாட்கள்ல நம்ம ஒரு காரியம் ஜெபம் பண்றோம், இன்னொரு காரியம் துதிக்கு. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். அவர் நமக்கு செய்த காரியங்களை நினைச்சு நினைச்சு மகிமைப்படுத்தணும் அந்த டைம்ல. அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் பாதையில் பட்டயத்தை நம்ம திருப்பணும். சத்துருக்குனா நடந்ததுன்னா அவனை அடிச்சவன் மனம் திரும்பிட்டான், அந்த ஜெயிலர் மனம் திரும்புவான். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் சொல்றேன், நமக்கு விரோதமாய் எத்தனை மதவாதிகள் விரோதமாய் வந்தால், எத்தனை சபைகளை அவர்கள் அடித்தாலும், எத்தனை சபைகளை அவர்கள் எரித்தாலும், உண்மையான ஊழியக்காரர்களை அவர்கள் சிறைச்சாலையில போட்டு அடித்தால், இதோ நான் சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையாய் இருப்பீர்கள் என்றால், உண்மையை நீங்கள் காத்துக் கொள்வீர்கள் என்றால், இரண்டாம் மரணம் உங்களை தொடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெர்பெத்துவா அப்படின்ற ஒரு கேர்ள், அவருடைய அந்த டாக்குமெண்ட்ரி நீங்க பாருங்க. ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தவள் பெர்பெத்திவா. பெர்பெத்திவா அப்படின்னு ஒரு பேரு, ரோம் நேம். அவள் தன்னை ஒப்பு கொடு. அவங்க அப்பா சொல்ற, நீ போய் நிக்கணும், ஒன்னும் இயேசுவை நான் மறுதளிக்கிறேன்னு சொல்லுவான். நீ போய் நில்லு, நான் பேசிக்கிறேன். நீ இயேசுவெல்லாம் மறுதளிக்க, நீ இயேசு எல்லாம் பின்பற்றல, நான் சொல்லிக்கிறேன். அவர் பெரிய கவர்னர் போஸ்ட்ல இருக்காரு. அந்த ரோம் சாம்ராஜ்யத்துல இருக்கிற சீசரை பார்த்து கிளியரா சொல்லிட்டாரு, என் பொண்ணு வருவா, அவளை விட்டுருக்காரு. வரல. லூயா. கர்த்தருக்காக நிக்கிறான். நடந்தது என்ன? நாட்கள்ல இந்த ஒரு பெரிய ஒரு இதுல, ஒரு ஸ்டேடியம்ல கிறிஸ்தவர்களை நடுவுல நிக்க வச்சு சிங்கத்தை விட்டு கடிக்க பெற்படுத்துவான். சிங்கத்தை விட்டு புளியை விட்டு எல்லாம் கடிக்க விடுவான். அல்லேலூயா. இவள் தன்னுடைய நேசராகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி ஒரு சிங்கம் இவளை பாடுபடுத்தி கடைசி நொடி சாகும் தருவாய்க்கு வந்துட்டா. அழகா தன்னுடைய முடியெல்லாம் அழகா செட் பண்ணி, ஒரு 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 மணவாட்டி தன்னுடைய மணவாளனை சந்திக்கும் போது அசிங்கமா போகக்கூடாது, நான் அழகா போறேன், முடியெல்லாம் செட் பண்ணிட்டு இப்ப என்ன கொல்லுன்றா. சிங்கம் அவளை போய் பட்சிக்கிறது. அவளை பீறி போட்டு சாகடிக்கிறது. அவள் இயேசுவோடு கூட அவள் போகிறாள். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ராத்திரியே இயேசுவோடு கூட அவள் இருந்து புதிய திராட்சை ரசத்தை இயேசு கொடுக்குற மாதிரி she had a dream. அல்லேலூயா. அப்போனா அவன் புரிஞ்சிச்சு, நாளைக்கு நான் சாக போறேன், நான் தேவனோடு கூட இருக்க போறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்த காரியம், நடந்த காரியம். அவளுடைய பாஸ்டர், அந்த 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 சபையுடைய பாஸ்டருக்கு கத்த சொல்றாரு, அவங்க பர்சிக்யூஷன் அனுபவிக்க போறாங்க நாளைக்கு, நீயும் போய் அவங்க கூட பர்சிக்யூஷன் அனுபவின்றாரு. கத்த சொல்றாரு நம்ம பாஸ்டர் கிட்ட, நானும் வரேன். அவரும் அவங்கள நியாயாசனத்திற்கு அந்த இதுக்கு ட்ரையலுக்கு போய் நிக்க வைக்கும் போது, அந்த பாஸ்டர் என்னையும் அரெஸ்ட் பண்ண, நானும் இயேசு ஏற்றுக்கொண்டவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே போய் அவர்களை மாறி இயேசு. எத்தனை நபர்கள் பாடு அனுபவித்து மரித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா?
இந்திய தேசத்துல எங்கெங்கெல்லாம் பெர்சிக்யூஷன் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை மிஷினரிகள் இந்த நொடி வரைக்கும் கஷ்டப்படுகிறார்கள், துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். எத்தனை பேர் சிறைச்சாலைல இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்காகலாம் நீங்க ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நீ நினைச்சு நான் சொல்றேன், கிறிஸ்தவனே கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எதையும் சகிக்கிறவனாய் இருப்பாய் என்றால் உண்மையா ரட்சிப்பாங்கதான். நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஞானத்தான கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுகிறவர்களா நீங்க இருப்பீர்கள் என்றா நான் சொல்றேன். கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியா மறிகிறது நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? கடைசி இந்த பேசேஜ் மட்டும் வாசிக்கலாமா? எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம் 35வது வருஷத்துல வாசிக்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து வாசிக்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடே எழுந்திருக்க பெற்றார்கள். ஸ்திரீகள் தங்களுடைய பிள்ளைகளை சாக ஒப்பு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. தாய் தன் பிள்ளைய சாக ஒப்பு கொடுக்குமா? ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனா கர்த்தர் உயிர்த்தெழுப்பி தந்துடுறாரு. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவன் அந்த விசுவாசத்துக்காக விசுவாச சோதனை வரும்போது விடுதலையாக்க சம்மதிக்கலையா? பர்சிக்யூட் பண்ண பரவாயில்ல, இயேசுக்காக என்ன வேணா சொல்லிங்க ரெடி. அல்லேலூயாவே. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அல்லேலூயா. கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார். அல்லேலூயா. இந்த சர்ச் கிட்ட ஏன் குறைவு இல்லைன்னா, இந்த சர்ச் பர்சிக்யூஷன்ல இருக்கு, இந்த சர்ச் உபத்திரவ பாதையில இருக்கு. உபத்திரவம் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கும் போது நீ எப்படி பாவம் செய்வ? பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வேணுமா? கிறிஸ்துவின் சிந்தையை நீ ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு 4:1 வாசிக்கிற பாருங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரியுங்கள். அல்லேலூயா. பாடுபட வேண்டும் என்ற அக்செப்டன்ஸ், அந்த சிந்தை இருக்குல்ல, இயேசு பாடுபட்டது போல நானும் பாடுபடுறேன் அப்படின்ற சிந்தை இருக்குல்ல, அதான் வெப்பன். சத்ரு அடிக்கிற வெப்பன் அதான். அதான் ஆயுதம். அந்த வெப்பனை எடுக்கவே மாட்டாங்க நிறைய கிறிஸ்தவர். அதான் பாவத்தில் விழுறாங்க. அல்லேலூயா. பாடு அனுபவிக்க, பாடு சகிக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த ஒரு சோதனை வந்தாலும் நான் ஜெபிக்கிறத விட மாட்டேன், பைபிள் வாசிக்கிறத விட மாட்டேன், ஃபெலோஷிப்பு போறதை நான் விட மாட்டேன்னு இருப்பீங்களா? ஆமென். சும்மா ஒரு ஃபீவர் மாதிரி வரும், அவ்வளவுதான். அந்த நாள் ஃபெலோஷிப்புக்கு வரமாட்டாங்க. ஃபீவர் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வீட்டுல வந்துடும், நீ போகக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டாங்க, அவங்க தான் போக மாட்டான். அல்லேலூயா. ஆமென். நீ இப்பவே கத்திருக்காக நிக்கலன்னா நியாய தீர்ப்பு நாட்கள்ல எப்படி நிப்ப? உண்மையான உபத்திரம் அப்ப எப்ப நிப்ப? எப்படி நிப்ப? அல்லேலூயா. உன்னுடைய சிந்தையில ஒரு ஆயுதம் வேணும். நோ, ஐ வில் ஸ்டாண்ட். நான் பாடு அனுபவிப்பேன். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவுக்காக ஓடவே அழைக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. அது எத்தனை பெரிய தீங்கா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அதை நான் அனுபவிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கது அவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். மாம்சத்துல பாடுபடுகிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று வேத வசனம் சொல்லுது. நான் பாவத்தில் விழுந்துகிட்டே இருக்கேன். அல்லேலூயா. கத்தரிட்டு கேளுங்க, எனக்கு ஒரு சிந்தை தாங்க, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு தாங்க, பாடுகளை அனுபவிக்கத்தக்கதான ஒரு சிந்தை. அதுதான் ஆயுதம். ரபா ஷதா ராக்காதா லாபா. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அல்லேலூயா. பழைய வாழ்க்கைலாம் வாழ்ந்தது போதும். மற்ற மனிதர்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழ்ந்த வாழ்க்கைலாம் போதும். ஆமென். இப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அப்பொழுது செய்து வந்தோம். அந்த துர்மார்க்க உலகிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே
அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களை எதுக்காக தூஷிக்கிறாங்க? அவங்க அவனை மாதிரி நீ பாவம் செய்ய மாட்டற, அதான் தூஷிக்கிறான். நீ அவனை மாதிரி பாவம் செய்யாம இருந்தாலே உன்னை தூஷிக்க ஆரம்பிச்சிருவான். கத்து சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற 5வது கத்து. அல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நாம் அந்த உபத்திரவத்தில் சகிக்கிறவர்களாய். அல்லேலூயா. இதான் பாதைப்பா, இதான் நெருக்கமான பாதை. ஆமென். நம்ம அப்படியே பர்சிக்யூஷனே இல்லாம, உபத்திரவமே இல்லாம, ஒரு சின்ன சண்டை கூட இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டா, பாடுகள் இல்லாத பரலோகத்தை எதிர்பார்க்காது. எதிர்ப்புகள் இல்லாத எழுப்புதலை எதிர்பார்க்காது. அல்லேலூயா. பாடுகளே இல்லாம என்னத்த பரலோகம் நம்ம போறது? அல்லேலூயா. அப்ப பரலோகத்துல பாட வந்து வச்சு போனவனா யாரு? பைத்தியக்காரனா? எபிரேயர் 11 நான் மிச்சம் இருக்க வசனத்தை வாசிக்கிறேன். வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியில் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார். அல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா? அவர்கள் நம்மை அல்லாமல் பொருளாக்க பூர்ணர் ஆகாதபடி விசேஷத்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக ஆயுத்தம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. நியமித்திருக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா? நோடு கூட ஒரு 5 நிமிடம் நீங்க எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. அப்ப அந்த பாடுகளின் ஞானஸ்தானத்தை என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளும் போது நான் உண்மையா இருக்க வேண்டும். அமே சுந்தர்னா சபைக்கு கர்த்தர் சொன்னது போல நான் உண்மையா இருக்கேன். உண்மையா இருக்கு. 10 நாள் பாடுகளோ 20 நாள் பாடுகளோ, இந்த உபத்திரவத்தின் பாதையில நான் கர்த்தருக்காக வைராகியமா இருங்கள். பவுல் நின்னது போல, ஸ்தேவான் நின்னது போல, அல்லேலூயா, பேதுரு, யோவான், ஆதி அப்போஸ்தலர்கள் நின்னது போல, அவர்களுடைய உயிரே போகிறதா இருந்தாலும் ஆமென், அவர்கள் இயேசுக்காக நின்றார்கள். அல்லேலூயா. ஆமென். தங்களை மூடி கெட்டகோம்ஸ் பள்ளத்தாக்குல இந்த காரியம் நடக்குது. கெட்டகோம்ஸ் பள்ளத்தாக்கு பத்தி படிச்சு பாருங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வல்லமை கடந்து வரட்டும். வல்லமை கடந்து வரட்டும். பாடுகளின் ஊடாய் நடக்கும்படிக்கு கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளோடு பேசுகிற கிருபைகளுக்காய் நன்றி. ஒரு மகா பெரிய உபத்திரவம் சபைக்கு விரோதமாய் வர இருக்கிறது மகனே, வர இருக்கிறது மகளே. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சிந்தனையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளத்தக்கதாக கிறிஸ்து பாடுபட்டது போல தீப துனா சந்த ரபுதி அந்தரோ நீக்க பௌலி அந்தரே சங்க பௌரி அந்த ரபடகடகத ரபடகத நபடகதலபா. தேவ வல்லமை கடந்து வரட்டும். தேவ வல்லமை கடந்து வரட்டும். தேவ கிருபை கடந்து வரட்டும். எல்லா இருளின் கத்துகள் உடைவதாக லூபிரி அந்தரோ சங்க பௌரி அந்த ரபடபடகதலபா. பரிசுத்த அக்கினி பற்றி எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதோ இதோ கர்த்தர், இதோ அந்த சோதனையின் நாட்களில் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுதான போக்கை கர்த்தர் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, சத்துருவின் பட்டயத்தை அவனுக்கே திருப்பி தரும்படியான அவனுடைய தலையை அதை பட்டயத்தை வைத்து வெற்றத்தக்கதான கர்த்தருடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளு. ஆவி ஆனவர் அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊற்றி நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் பேசும்படிக்கு உங்களுக்கு போதிப்பார் என்று எழுதியிருக்கிறபடி இதோ அவன் சத்ரு காவலில் போடுகிற நேரங்கள், சத்ரு உங்களை நியாயம் விசாரிக்கிற நேரங்கள் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை புடமிடுவேன், நான் உங்களை சீர்படுத்தி உங்களை பாடுகளின் ஊடாய் நடத்தி கொண்டு போகும்போது உங்களுடைய விசுவாசம் விலையேற பெற்றதாய் சோதித்து அறியப்படும். லீக்க பௌலியம் தெரே சந்த ரகுடி கட கட கதடவா லந்துரியம் தெரவே சகிருபாவ் ரந்தலவடகலவா. கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகளை சகிக்கவே தோரியம் அருளப்பட்டிருக்கிறது.
அடிக்கப்பட்டிருக்கிறது. இதோ ஆதி திருச்சபை உபத்திரவத்தின் பாதையில் இருக்கும்போது அவர்கள் ஜெபித்தார்கள். அது இடம் அசைந்தது. அவர்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இதோ பவுலையும் சீலாவையும் பார். அவன் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தும் தருவாயில் இருக்கும் போது இதோ அவன் ஜெபித்தான், துதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். லீதினி அந்தரு சங்க பௌரி அந்தர படபலகலவா. நடந்தது என்ன? பட்டயங்கள் திரும்பினது. இதோ அவர்களை அடித்தவர்களை அவர்கள் காயங்களை கட்டினார்கள். லேகாலா தோ சங்க பௌரி அந்தரா லுபாரி அந்தர படபலவா. கட்டபடு தூமாஷின் ஆவி, கட்டபடு கட்டபடு கட்டபடு. சபைகள்ல போதிக்கப்படுகிற எல்லா கள்ளு உபதேசங்கள், உபத்திரவமே உங்களுக்கு கிடையாது, பாடுகளே உங்களுக்கு கிடையாது, அதை நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க பாடுகளே இல்லாமல் பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று சொல்லுகிற கள்ள போதகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுகிற இந்த வேலையில கட்டப்படுகிறது. இந்த வேலையில கட்டப்படுகிற இந்த வேலையில ரூபலா துணா சொந்த ரபடகலவா. இதோ இந்திய தேசத்தின் வரைபடத்தை பார்க்கிறேன். அதுவும் முக்கியமா தென்னிந்தியாவின் வரைபடத்தை பார்க்கிறேன். இதை நோக்கி ஒரு பெரிய உபத்திரவம், கிறிஸ்தவ சபைகளுக்கு விரோதமாய் ஒரு பெரிய உபத்திரம் வர இருக்கிறது என்று ஆவியானவர் பேசுகிறார். லீபரி அந்தரோ சங்கபௌரி அந்தரபடபடக தலைவி நீக்க பௌலி அந்தரபா. நிற்பாயா? கர்த்தருக்காக நிற்பாயா? லாதா சந்தரா சீக்க பௌலி அந்தரே வேரே வேலவே நீபிலி அந்தரோ சந்தலபடபலபடகதலபடகதலவா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசின வசனங்களை அற்பமாய் எண்ணாதே. அவைகள் ரோதோனா சந்தரபா நடக்கும் போது உங்கள் கண்கள் காணும். மேக்கிரியாந்தோரோ சந்த ரபுலியாந்தரபலகலவா. சபைகள் துன்புறுத்தப்பட்டு சபையுடைய நிலங்கள், சபையுடைய தேவையான கட்டிடங்கள், சபைக்கு தேவை வருகிற காணிக்கைகளை இதோ சர்க்கார் பிடுங்கும் என்று கர்த்தர் சொன்னாரே. அந்த தீர்க்க தரிசனத்தை நீ அறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரூக்கி பவுலி அதுனா சந்த வழிபாட்டு தலங்கள் இனிமேல் பட்டணத்திற்குள் இராமல் பட்டணத்திற்கு புறம்பே அது தள்ளப்படும். பாளையத்திற்கு புறம்பே போய் அவர் பாடுபட்டது போல சிலுவையில் நாமும் பாடுபடும்படிக்கு, நிந்தையை சகிக்கும்படிக்கு கடந்து போவோம் என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். லீரிமா சிசுதூரியம் தரபலபடக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 ட
உபத்திரவத்தின் பாதையில் நாங்கள் நடக்கும் போது நாங்கள் உம்மை மறுதொழியாமல், உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி போகாமல் தைரியமாய் ஆதி திருச்சபையில் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் நாங்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். லீக்கிரியா ஒத்தோ சந்தரபடபடபடகதலபடகதலம். தேவ வல்லமை கடந்து வரட்டும். ஜனங்கள் அறியாத ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளட்டும், அறியட்டும். சபையை தூரி அந்தரமா வேலியடைத்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சித்தம் நடைபெறட்டும். எல்லா தடைகள் உடையட்டும். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. Thanks for joining. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரு. நாளைக்கு இந்த 14வது நாள் இல்லையா, அந்த கடைசி சர்ச்சுடைய கடைசி காரியத்துல இந்த உபத்திரவத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பரா நம்ம பார்க்கலாம். God bless you.